பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட பதிலடி குறித்து விளக்கம் அளித்த முப்படைகளின் அதிகாரிகள் அந்நாட்டின் விமானங்களை வீழ்த்தியதாகவும் மீண்டும் வம்புக்கு இழுத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவ நிலைகள், விமான தளங்கள், தீவிரவாத முகாம்கள் என இந்திய ராணுவம் நடத்திய ருத்திர தாண்டவத்தின் காணொலி குறித்து முப்படைகளின் அதிகாரிகள் அளித்த விளக்கம்தான் இது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 3 நாட்களாக நீடித்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் புரிந்துணர்வு மூலம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் டெல்லியில் இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், விமானப்படை அதிகாரி AK பாரதி, கப்பற்படை அதிகாரி AN பிரமோத் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் குறிவைத்து தகர்த்த இலக்குகள் குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அது குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். And this is how the building looked after the impact of the weapon and orientation in relation to this red canopy you can see here. And after the strike, this is what has happened. This radar has been taken out, completely burnt. தொடர்ந்து பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா நடத்திய தாக்குதலில் IC-814 கந்தகார் விமான கடத்தல் மற்றும் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய யூசுப் அசார், அப்துல் மாலிக் ரவ், முடாசிர் அகமது உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறினார். And those strikes across those 9 terror hubs left more than 100 terrorists killed, including high-value targets such as Yusuf Azhar, Abdul Malik Rauf and Mudassir Ahmed that were involved in the hijack of IC-814 and the Pulwama blast. குருத்வாரா, எல்லையோர கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கவி வருத்தம் தெரிவித்தார். The line of control was also violated soon after by Pakistan, and the erratic and rattled response of our enemy was apparent from the number of civilians, inhabited villages and religious sites such as gurudwaras that were unfortunately hit by them, leading to a sad loss of lives. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் நடைபெற்ற அத்துமீறல்களுக்கு கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவம் 40 வீரர்கள் வரை இழந்ததாக அவர் கூறினார். Pakistan Army has reported to have lost approximately 35 to 40 personnel in artillery and small arms firing on the line of control between the 7th and the 10th of May. தாக்குதல் நிறுத்த புரிந்துணர்வை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்ட போது தக்க பதிலடி கொடுக்க தங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விமானப்படை அதிகாரி AK பாரதி, எதிரிகளின் இலக்கை தாக்கி அடிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்ததாகவும் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதை கணக்கெடுப்பது எங்கள் பணி அல்ல என்றும் கூறினார். Whatever methods and whatever means we have chosen, it had the desired effects on the enemy targets. How many casualties? How many injuries? Well, to start with, our aim was not to inflict casualties, but in case there have been, it is for them to count. Our job is to hit the target. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் F-16 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த சர்கோதா விமானத்தளம், தலைநகரான இஸ்லாமாபாத்தில் உள்ள சக்லாலா விமானத்தளம், பாகிஸ்தானின் ரேடார்கள், அஜ்மல் கசாப் உள்ளிட்ட தீவிரவாதிகள் பயிற்சி பெற்ற மையங்களை தாக்கி அடித்தது குறித்து AK பாரதி காணொலி வெளியிட்டு விளக்கினார். This is one of their important airfields and we have struck this airfield. It is not, if you zoom in here, then one impact point here on the runway and second impact point of our weapon, precision weapon on the runway. And if you see this blown up, repairing going on, same here. அதேபோல் பயங்கரவாத கட்டமைப்புகளை தகர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அந்நாட்டு மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என AK பாரதி தெரிவித்தார். As I said, their planes were prevented from coming inside our border. All right.
so we do not have the wreckage with us. But definitely, we have downed a few planes. Numbers, we would not like to hazard a guess out here. Okay, I have the numbers, okay, and we are getting into the technical details of it to establish it. So I would not like to put a figure. லாகூரில் இருந்தே பெரும்பாலான ட்ரோன்கள் இந்தியாவிற்கு எதிராக ஏவப்பட்டதாகவும் இந்திய வான்படியில் தாக்குதல் நடத்த முயன்ற ட்ரோன்கள் விமானங்கள் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர்களால் எங்கு நுழைய முடியவில்லை என்றும் கடற்படை அதிகாரி ஏஎன் பிரமோத் கூறினார். Forces remained forward deployed in the northern Arabian Sea in a dissuasive and deterrent posture with full readiness and capacity to strike select targets at sea and on land, including Karachi at time of our choosing. புரிந்துணர்வை மீறி பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டால் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக முப்படைகளின் அதிகாரிகள் கூறினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்த புரிந்துணர்வு குறித்த இரண்டாவது கட்ட ராணுவ ஜெனரல்கள் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என தெரியவரும்.